நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க தருணங்கள்ல நம்ம ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமான்னு பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம ஆத்மாக்கு கிடைக்க போறது சொர்க்கமா நரகமா அப்படிங்கறத தீர்மானிக்க போறது எது? வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். விவசாயி ஒருத்தர் தன் மனைவி இறந்து போன அந்த நிலையிலையும் இன்னொரு திருமணத்தை பத்தி யோசிக்காம தன்னுடைய 5 வயது மகனை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கும் ஆளாக்கி இருக்காரு. அந்த மகனுக்கும் சின்ன வயசுல இருந்தே தன் அப்பா பட்ட கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததால அவனுடைய அப்பா மேல ரொம்பவே பாசமும் மரியாதையும் வச்சிருக்கான். திடீர்னு ஒரு நாள் அந்த விவசாயிக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்தும் போறாரு. தன்னுடைய அப்பா இறந்து போன அந்த நிகழ்வை அவனால துளியும் ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய அப்பா இல்லாதத நினைச்சு தினந்தோறும் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். இறந்து போன தன் அப்பாவின் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரே எண்ணத்துல அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சா தன் தந்தையின் ஆத்மா சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியா இருக்கும்னு யார்கிட்டயோ என்னென்னவோ கேக்குறான். அப்பதான் அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஒரு யோசனையும் கொடுக்கறாரு. பக்கத்து ஊர்ல துறவி ஒருத்தர் இருக்கிறதாகவும் அவர்கிட்ட கேட்டு பூஜை புனஸ்காரங்கள்னு செஞ்சா இறந்து போன அவனுடைய தந்தையின் ஆத்மா சொர்க்கத்தை அடையும் சொல்றாரு. இத கேட்ட அந்த பையனும் எப்படியாவது தன் தந்தையின் ஆத்மா சொர்க்கத்தை அடைஞ்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த துறவிய பாக்கறதுக்கு போனான். அந்த துறவிய பார்த்ததும் சின்ன வயசுல இருந்து தன் தந்தை அவனை கஷ்டப்பட்டு வளர்த்ததுல இருந்து உடல்நிலை சரியில்லாம இறந்து போன வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றான். அதுக்கப்புறம் இறந்து போன தன் தந்தையின் ஆத்மா எப்படியாவது சொர்க்கத்தை அடையணும், அதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட அந்த துறவிக்கு அந்த பையன் தன் தந்தை மேல வச்சிருக்க மரியாதையும் பாசமும் என்னங்கிறது புரிய வருது. அதுக்கப்புறம் அந்த துறவியோ கர்மாக்களின் பலன்களை பத்தி அந்த பையனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதையெல்லாம் காது கொடுத்து கேக்குற நிலைமையில அந்த பையன் இல்லங்கிறத தெரிஞ்சுகிட்ட துறவி அந்த பையனை பார்த்து 2 மண் பானைகள் வாங்கி ஒரு பானையில கூழாங்கற்களையும் இன்னொரு பானையில வெண்ணெயையும் வச்சு நிரப்பும்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பானைகளை தண்ணி உள்ள போகாத அளவுக்கு இறுக்கமா ஒரு துணிய வச்சு கட்ட சொல்றாரு. அந்த பையனும் இந்த துறவி சொன்ன மாதிரியே 2 மண் பானைகள் வாங்கி ஒரு பானையில கூழாங்கற்களையும் இன்னொரு பானையில வெண்ணெயும் நிரப்பி அந்த பானைகளை ஒரு துணி வச்சு நல்லா இறுக்கமா கட்டுறான். அப்படி தயார் செஞ்ச அந்த பானைகளை துறவி கிட்ட கொண்டு வந்து காட்டும் போது, துறவியே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன், இப்ப என் தந்தையோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுமா அப்படின்னு கேக்குறான். அந்த துறவியும் சிரிச்சபடியே முதல்ல இந்த 2 பானைகளையும் ஒரு ஆத்துல போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் அதே மாதிரியே அந்த 2 பானைகளையும் எடுத்துட்டு போய் ஒரு ஆத்துல போட்டுட்டு மீண்டும் துறவிய பாக்கிறதுக்காக வரான். அங்க வந்து துறவிய பார்த்ததும், ஐயா இப்பவாது என் தந்தையோட ஆத்மா நிம்மதியா சொர்க்கத்தை அடையுமா அப்படின்னு கேக்குறான். மறுபடியும் அவனுடைய கேள்விக்கு பதில் கொடுக்காத துறவி அந்த பையன் கையில ஒரு குச்சி எடுத்து கொடுத்து ஆத்துல தூக்கி போட்ட 2 பானைகளையும் இந்த குச்சால உடைக்கும்படி சொல்றாரு. அவனும் அந்த துறவி சொன்ன மாதிரியே மீண்டும் அந்த ஆத்துக்கு போய் அவன் போட்ட அந்த 2 பானைகளையும் அந்த குச்சை வச்சு உடைக்கிறான். கூழாங்கற்கள் இருந்த பானை உடைக்கும் போது அதுல இருந்த கற்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள மூழ்கினபடியே கீழே போயிடுச்சு. அதுவே வெண்ணெய் நிரப்பப்பட்ட அந்த பானைய உடைக்கும் போது பானை உடைப்பட்டு அந்த வெண்ணெயானது தண்ணீர் கரையில போகாம தண்ணீர் மேல மிதந்தபடியே இருக்கு. அந்த பையனும் துறவி சொன்ன மாதிரியே அந்த பானைகளை உடைச்சிட்டு திரும்பவும் அந்த துறவிய பாக்குறதுக்கே போறான். அப்பவும் அந்த துறவிய பாக்கும்போது அவன் கேட்ட அதே கேள்விய திரும்பவும் கேக்குறான். அந்த துறவியோ சிரிச்சபடியே அந்த பையனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நீ உடைச்ச பானையில இருந்த கூழாங்கற்களை தண்ணீர்ல மிதக்கும்படியும் இன்னொரு பானையில இருந்த வெண்ணெய தண்ணீருக்கு கீழே மூழ்கும்படியும் செஞ்சுட்டு வா. நீ அப்படி செஞ்சிட்டீனா நீ கேட்ட கேள்விக்கு உடனடியா இப்பவே நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி. இத கேட்ட அந்த பையனும் துறவிய பார்த்து, ஐயா நீங்க சொல்ற இந்த 2 விஷயமும் இயற்கைக்கு மாறானது. கூழாங்கற்கள் தண்ணீரை விட எடை அதிகமா உள்ள பொருள், அதை எப்படி தண்ணீருக்கு மேல மிதக்க வைக்க முடியும்? அதே மாதிரி வெண்ணெய்ங்கிறது தண்ணீரை விட எடை குறைஞ்ச ஒரு பொருள். என்னதான் அந்த பொருளை தண்ணீர் கடியில மூழ்க வைக்க முயற்சி பண்ணாலும் அது தண்ணீருக்கு மேல மிதக்கதான் செய்யும். இந்த 2 விஷயங்களையும் எந்த ஒரு மனுஷனாலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே அந்த துறவி அந்த பையனை பார்த்து சொல்றாரு, அந்த கூழாங்கற்களும் வெண்ணையும் தான் நாம செஞ்ச கர்மாக்களின் பலன்கள். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய கர்மாக்களின் பலன்கள் தான் உடைக்கப்படாத அந்த பானைக்குள்ள இருந்த கூழாங்கற்களும் வெண்ணையும் மாதிரி
தண்ணீர் கடியில மூழ்கியே இருக்கும். அது யாருடைய கண்களுக்கும் புலப்படாத ஒண்ணு. நாம வாழும்போது செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே பானைக்குள்ள அடைக்கப்பட்ட வெண்ணெய் மாதிரி. அதுவே நாம செய்யக்கூடிய பாவ செயல்களானது அந்த பானைக்குள்ள இருந்த கூழாங்கற்கள் மாதிரி. நாம செஞ்ச அந்த செயல்கள் தான் நாம இறந்த பிறகு அந்த ஆத்மா சொர்க்கத்தை அடைய போகுதா இல்ல நரகத்தை அடைய போகுதான்னு தெரியும். வாழ்ற காலத்துல நாம செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் தான் கூழாங்கற்கள் மாதிரி தண்ணீர் கடியில போயிடும். என்னதான் முயற்சிகள் செஞ்சாலும் அந்த கற்களை தண்ணீருக்கு மேல மிதக்க வைக்கவே முடியாது. நீ செஞ்ச கெட்ட கர்மாக்களின் விதிதான் நரகம்னு சொல்லப்படுற அகல பாதாளத்துக்கே கூட்டிட்டு போயிடும். அதுவே வாழ்ற காலத்துல நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே பானைக்குள்ள சேர்த்து வச்ச வெண்ணெய் மாதிரி. அந்த வெண்ணெய யாரு நினைச்சாலும் தண்ணீர் கடியில கொண்டு போகவே முடியாது. தன்னை போல தண்ணீருக்கு மேல மிதந்தபடியே சுதந்திரமா உலா வர ஆரம்பிக்கும். ஆக மொத்தத்துல ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் உடல்ல இருந்து பிரியக்கூடிய அந்த ஆத்மா சொர்க்கத்தை அடையறதையும் நரகத்தை அடையறதையும் யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. இது ரெண்டுமே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அந்த காரியங்களை பொறுத்துதான் இருக்கு. அதனாலதான் நம்ம பெரியவங்க நல்லது செய்யறவன் சொர்க்கத்துக்கும் கெட்டது செய்யறவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லுவாங்க. சொர்க்கமா இருந்தாலும் நரகமா இருந்தாலும் அது ரெண்டுமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. வாழ்க்கையில கெட்டதை மட்டுமே செய்யற ஒருத்தன் யாரு நினைச்சாலும் சொர்க்கத்துக்கும் போக முடியாது. வாழ்க்கையில பிறருக்கு நல்லது மட்டுமே செய்யற ஒருத்தர் யாரு நினைச்சாலும் நரகத்துக்கும் போக முடியாது. நாம செய்யக்கூடிய கர்மாக்களும் இயற்கை மாதிரி தான். யாரு நினைச்சாலும் எதையும் மாத்தவே முடியாது. நாம தண்ணீர் கடியில மூழ்கி போறதும் தண்ணீருக்கு மேல சுதந்திரமா மிதக்க போறதும் நம்ம கைகள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அந்த துறவி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு கர்மாக்கள் மேல ஒரு நம்பிக்கையே பிறக்குது. தன் தந்தையோ வாழ்ந்த காலத்துல யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காரு. அதனால நிச்சயமா என் தந்தையோட ஆத்மா நிம்மதியா சொர்க்கத்தை போய் அடையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு அந்த துறவி கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து விடைபெறான் அந்த பையன். இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான். நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா நரகம். சில பேர் நினைக்கலாம், செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா எங்க போகுதுன்னு நமக்கு தெரியவா போகுது? அது சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, தனக்கு ஒரு கண்ணு போனா என்ன, மத்தவனுக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. நாம நல்ல விஷயங்களை செய்யறதால நம்ம ஆத்மா சொர்க்கத்துக்கு போறது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம ஒரு நல்ல விஷயங்களை செய்யும் போது அந்த சந்தோஷமானது பல மடங்கு பெருகி நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைய இன்னுமே சிறப்பா மாத்தோம். கர்மாக்கள் மேல நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, நாம பாசிட்டிவா யோசிக்கும் போது பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் போது நாமளே அறியாம நம்ம வாழ்க்கையில நாம செய்யற நல்ல விஷயங்கள் நமக்கே சந்தோஷங்களை கொண்டு வரும். நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பிரசன்ட் லைஃப்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காகவாது மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நல்லது மட்டுமே செஞ்சு பழகலாமே. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும் நம்புறேன். இது போன்ற மேலும் ஆன்மீக சம்பந்தமான கதைகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.